Hey guys, இந்த 2025 to 2026 பேட்ச் இருக்கீங்க இல்லையா? 12th ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல 1 மார்க்ல மட்டும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ல கூட நமக்கு மார்க் போகக்கூடாது. அதையும் பசங்களுக்கு வந்து ஈஸியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம பிலீவர்ஸ் எஜுகேஷன் சார்பா புக்க வச்சே 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கிரியேட்டிவா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டுட்டு இருந்தோம். அதுபடி பாத்தீங்கன்னா தமிழ்ல 4 யூனிட்டுக்கான 1 மார்க்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5th யூனிட்டோட 1 மார்க்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல 5th யூனிட்ல ஃபர்ஸ்ட் லெசனா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைமொழி. ஓகே. இதுல பாருங்க. ஓகே. ரயிலின் வருகை அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம். இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லூமியர் சகோதரர்கள். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நாடகத்தை டேஷ் என கூறுவர் அப்படின்னா ஒற்றை கோண கலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். நாடகத்தை ஒற்றை கோண கலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு அடுத்து திரைப்பட கலையை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூமியர் சகோதரர்கள். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. திரைப்பட கலைக்கு பெரும் பங்காற்றியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஏன்னா ஒன்னு இப்படி கேட்கலாம், இல்லைன்னா அசையும் உருவப்படங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர், அதாவது கேமராவை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இன்னும் சிம்பிளா சொன்னா கேமரா கண்டுபிடிச்சவங்கிற தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. இங்க தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான 1 மார்க்ஸ் இருக்கு பாருங்க. ம், விக்கிம் அப்படிங்கிற படத்த வந்து ஆ நடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளின் தான். ஓகே. தி கோல்ட் ரஷ், தி சர்க்கஸ் அப்படிங்கிற ஆ காவிய படங்கள உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளின் தான். ஓகேங்களா? வாழ்நாள் சாதனையாளர், அதாவது ஆஸ்கார் விருது வாங்குன முதல் நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளின் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க இருக்கு. தொடர் வளர்ச்சியாக திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என காட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மிலே. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜார்ஜ் மிலே. இதுல மோஸ்டா நமக்கு 1 மார்க் இல்ல. அடுத்து இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க. சார்லி சாப்ளின் எடுத்த படம் தான் 1940 சார்லி சாப்ளின் எடுத்த படம் தான் தி கிரேட் டிக்டேட்டர். மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான். அதாவது மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் அப்படின்னு சொன்ன படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட் டிக்டேட்டர். ஓகேங்களா? ஓகே. இத தவிர வேற என்ன நமக்கு 1 மார்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓகே. கர்நாடக மாநிலத்தில் டேஷ் என்னும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஓகேங்களா? அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்கோடு. ஹெக்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து திரைப்படத்தையே பார்த்தது இல்லையாம். ஆனா அந்த மக்களையும் திரைப்படம் பார்க்க வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த லெசன்ல நமக்கு 1 மார்க்ஸ் வந்து அவ்வளோதான். இதுக்கு மேல நம்ம பெருசா எதுவும் இதில பார்க்க வேணாம். அடுத்து கவிதை பேழை எடுத்துக்கிட்டோம்னா, தெய்வமணி மாலை இருக்கு இல்லைங்களா? இதுதான். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகள். ஆ இந்த நூல் என்ன வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னிருச்சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். பன்னிருசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். ஓகேங்களா? இதுல இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மலரடி அப்படிங்கிறது ஓமை தொகை. வளர் தலம் அப்படிங்கிறது வினைத்தொகை. வளர்கின்ற தலம், வளரும் தலம், வளர்ந்த தலம் அப்படின்னு 3ஆ பிரிப்பாங்க. அதனால ஆ வினைத்தொகை அப்படின்னு வந்துருச்சு. நம்ம புணர்ச்சி விதி, ஆம் பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ தனியா போட்டிருப்போம். ஆ எக்ஸாம் வியூ தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அதே மாரி தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அணுமுறை கண்ட வாசகம், மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம் இதெல்லாம் யாருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளோட நூல்கள் தான். ஓகே. இதுலயுமே நமக்கு இதுக்கு மேல வேற எதுவும் வேணாம். அடுத்து பெருமாள் திருமொழி. நம்ம 10த்லயே படிச்சிருப்போம். இருந்தாலும் இன்னொரு தடவ படிப்போம் இல்லைங்களா? பெருமாள் திருமொழியோட ஆசிரியர் யாருன்னா, குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியோட ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். இதுல பாருங்க, மாளாத அப்படின்னா தீராத அப்படிங்கிற மீனிங்ல வரும். மாயம்னா விளையாட்டு. இங்க இருக்கு பாருங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தோட முதலாயிரத்துல இருக்கக்கூடிய 691 பாடல் தான் நமக்கு என்னன்னா இந்த பெருமாள் திருமொழி. ஓகேங்களா? ஆம், பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 105. இத பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கறத எழுதணும். அடுத்து தேவாரம். தேவாரத்தினுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். இங்க பாருங்க. ஒரு புகழை பறைசாற்றும் எழுச்சியே திருவிழாக்கள். அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர். திருவிழாக்கள் நிறைந்த ஊர் அப்படிங்கிறது என்ன? திருமயிலை. அதாவது இப்ப இருக்கக்கூடிய மயிலாப்பூர். அதுதான். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க. கலிவிழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா. ஒளி விழா அப்படின்னா ஆரவார விழா. இந்த 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ, மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த அப்படின்னு அர்த்தமா. ஓகே. எந்தெந்த மாதத்துல எந்தெந்த பண்டிகைகள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசியில ஓணம், கார்த்திகையில விளக்கு திருவிழா, மார்கழியில திருவாதிரை விழா, தை மாசத்துல தைப்பூச விழா, மாசி மாசத்துல கடலாட்டு விழா, பங்குனி மாசத்துல பங்குனி உத்திர விழா. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இந்த okay, நமக்கு இந்த தேவாரம் பாடல் இருக்கு இல்லைங்களா? இந்த தேவாரம் பாடல தொகுத்தவர் யாரு? தேவாரம் பாடலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா நம்பி ஆண்டார் நம்பி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து நடிகர் திலகம் நமக்கு துணைப்பாடம். இதுல இருந்து நமக்கு 1 மார்க் அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் என்னை போல் சிவாஜி நடிப்பார். ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னா மார்லன் பிராண்டோ. மார்லன் பிராண்டோ. இவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அதை நோட் பண்ணிக்கோங்க. சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வந்து ஆப்பிரிக்கா ஆசிய திரைப்பட விழாவில் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நடிகருக்கான விருது கலைமாமணி விருது வந்து வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ விருது, அதாவது தாமரை திரு விருது, பத்மபூஷன் விருது, தாமரை அணி விருது, செவாலியர் விருது, அதுக்கப்புறம் தாதா சாஹிப் பால்கே விருது. இது எல்லாமே வந்து சிவாஜி கணேசன் வாங்கியிருக்காரு. சிதம்பரம் நினைவுகள் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கே வி சைலஜா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதுக்கு அடுத்து நமக்கு படைப்பாக்கூத்துக்கள் இது வந்து இலக்கணம். இலக்கணத்துலேருந்து நமக்கு அவ்வளோக்கா 1 மார்க் கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல. அதில் அதில் நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரே நிமிஷம். ஓகே. ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து நமக்கு அந்த மொழி ஆல்பம் பகுதியில படிப்போம் பயன்படுத்துவோம் அறிவை விரிவு செய்யும் 2 டாபிக் இருக்கும் இல்லைங்களா? அதுல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இப்ப பாத்துற போறோம். ஓகேங்களா? ஓகே. ஒரே நிமிஷம். இங்க இருக்க பாருங்க. ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர். அனிமேஷன் அப்படின்னா அசைவூட்ட படமாக்கம். நியூஸ் ரீல் அப்படின்னா செய்தி படம். சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒளி விளைவு. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த வளாகம். இதுக்கு அடுத்து எனது சுயசரிதை இந்த நூலோட ஆசிரியர் சிவாஜி கணேசன். காப்பிய தமிழ் இதோட ஆசிரியர் ரா காசிராசன். சினிமா ரசனை அப்படிங்கிறதோட ஆசிரியர் அம்சன் குமார். உலக திரைப்பட வரலாறு 3 பாகத்தையும் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜயன் பாலா. பேசும் படம் உலக சினிமா முதல் 2 பாகம் இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலியன். ராமலிங்க அடிகள் வரலாறு இது எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா ஊரன் அடிகள். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு 5th யூனிட்டோட கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வந்து முடியுது. இதே மாதிரியே 6th யூனிட்டுக்குமே நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா போதும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இதே மாதிரியே அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் எல்லா 1 மார்க்குமே உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. மேபி நம்ம ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்தா கூட பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு அந்த 1 மார்க் கேட்டு ஆப்ஷன்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகத்தில் இருக்கே அப்படின்னு கூட நம்ம கரெக்டான ஆன்சர் எழுதலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.